ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 நாளாக வந்து லாங் வீடியோவே போடல. எனக்கு உடம்பு முடியாததுனால என்னால் போட முடியல. இன்றைக்கி வந்து ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி மீன் போட்டு மீன் குழம்பு வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையானது வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா, 3 தக்காளி, 2 வெங்காயம், இதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் கடாய் காஞ்சிடுச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்ற போகிறோம். அடுத்தது வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கணும். ஓகேவா? புரியுதா? அவ்வளோ நேரம் இந்த கடாய் புகையே வந்துச்சு. இன்னும் ஹீட் ஆகல, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொரிஞ்சிடுச்சு வெந்தயம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா? ஓகே, இது வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். நான் அரிஞ்சு இந்த தக்காளி ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் அறிவேன், ஏன்னா அதுதான் சீக்கிரமாக வதங்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு அதை மூடி விட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சமைக்கிறது சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக சமைப்பாங்க. ஐயோ, எப்படா இதை சமைச்சு முடிக்கிறது அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் சமையலில் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ஒரு அன்னபூரணி மாதிரி. அதில் வந்து நம்ம வந்து முழு இன்ட்ரெஸ்டோடு தான் நம்ம அதை செய்யணும். அப்போ தான் சாப்பிட்றவங்களுக்கும் அது உடம்புல ஒட்டும், நம்மளுக்கும் அது ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு இருக்குதோ இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிட வச்சு நம்ம அழகு பார்க்கணும். அதுவே நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் உண்மையான லைஃபே. தயவுசெய்து வந்து எங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து தள்ளி விடாதீங்க, முடிகிற வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் எந்த தப்பாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு எது எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்படி பண்ணுங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் கூட சொல்லுங்கள். அதைப்படி நான் மாற்றிக்கிறேன். எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? என்ன நல்லா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். பிளட் வாமிட் வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தான் இருக்கேன். ஒரு சில நேரத்தில் உடம்பு நல்லாயிருக்கும், ஒரு சில நேரத்தில் என்னால் முடியாது. அதனால் என்னால் முடிகிறப்ப நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பண்ணுவேன், முடியாதப்போ அப்படியே விட்டுடுவேன். அதுலேயே நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுன்னு தான் இருக்கேன். லாங் வீடியோ தான் என்னால் பண்ண முடியல. 2-3 நாளாகவே நாங்கள் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். 2 வேளையும் 3 வேளையும். பாப்பாங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு லஞ்சே இல்லாமல் தான் போகிறாங்க. ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணிப்பாங்க, அப்படி இல்லைன்னா கேன்டீன் வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக போடுறேன். ஓகேவா? சப்பாத்தி குருமா போடுறப்ப நாங்கள் எல்லோரும் கும்பலாக, பாப்பாலாம் எல்லோரும் கும்பலாக இருக்கிறப்ப ஜாலியாக இருந்துச்சு. சிரித்து பேசின்னு பாட்டு பாடின்னு நாங்கள் சமைச்சு போட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் மட்டுமே சமைக்கிறேன். ஒரு பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க, இன்னொரு பாப்பா காலேஜ் போயிருக்காங்க, செகண்ட் இயரு. பெரிய பாப்பா முடிச்சுட்டு சென்னையில் இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2வது பாப்பா வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு 4 பொண்ணு இருக்காங்க. ஏங்கா 4 பாப்பா பெற்றிருக்கீங்கன்னு என்னை கேட்கலாம். பையன் வேணும்னு பொண்ணாக பிறந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது இல்லையா? இங்கே பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போடலாமா? தக்காளி போட்டுக்கலாமா?
தக்காளி போட்டுட்டு அதிலே வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தா தான் சீக்கிரமாக இது வதங்கும். ஓகேவா? இல்லைன்னா லேட்டாகும். இதை நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு இதை மூடி விட்டுட்டோம்னா கொஞ்சம் சட்டுன்னு வதங்கிடும். ஓகே, முடியலாமா? அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் கருப்பு புளி தான் யூஸ் பண்ணுவோம். கருப்பு புளி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கருப்பு புளியும் புது புளியும் சேர்ந்து கலந்து போட்டுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் எங்ககிட்ட இருக்குது. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்க்கா உங்கள் வீட்டில் கருப்பு புளியே இருக்குது அப்படின்னீங்கன்னா, எங்கள் வீட்டில் புளிய மரம் இருக்குது ஒன்று. அதில் வர புளியை நாங்கள் சேஃப்டிக்காக உரித்து கொட்டை எடுத்துகிட்டு வச்சுப்போம். அதனால் இது 1 இயருக்கு வர்றதுனால இந்த மாதிரி கலரில் இருக்கும். இருந்தாலும் அந்த டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. நம்ம புது புளியை விட இது நல்லா தான் இருக்கும். புது புளின்னா கலர் காம்பினேஷனோடு இருக்கும். இது வந்து பிளாக்காக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. பாருங்கள், இப்போ தானே தக்காளி போட்டேன். தக்காளி போட்டு உப்பு தான் போட்டேன். மூடி ஒரு நிமிஷமே கிடையாது. புளி ஊற வச்சுட்டு வர்றதுக்குள்ளே இதை வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி உப்பு போட்டோம்னா சூப்பராக வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா? ஒரு நிமிஷமே ஆகலை பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பொதுவாகவே வந்து நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறீங்கன்னா அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லாவே போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த பேட் ஸ்மெல் வராது. அதனால் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஓகேவா? மஞ்சள் தூள் போட்டாலே அந்த கலர் செம்மையாக இருக்குது பாருங்களேன். புளி கரைசல் எடுத்து வச்சாச்சு. தேவையான புளி அளவு. அடுத்தது வந்து நான் அதிலே தான் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளும் போட்டுப்பேன். அதுக்கு தேவையான காரம் வேணும்னா காரமாக வச்சுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா, ஏன்னா பச்சை மிளகா 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால் இது திட்டமாகவே போடலாம். ஓகே, இதுவே ஓகே, போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம புளி கரைசல் தான் ஊற்ற போகிறோம். ஓகேவா? இது நல்லா எல்லாமே இது ரெடி ஆகிடுச்சு. இது கொதிக்கும் போது நம்ம பூண்டு நசுக்கி போடணும். அப்போ தான் வந்து அந்த கவுச்ச ஸ்மெல் வராது. மீனெல்லாம் ஒரு மாதிரி கவுச்ச ஸ்மெல் வரும். அதனால் வந்து பூண்டெல்லாம் நான் எண்ணெயில் போட மாட்டேன். தட்டி கொதிக்கிறப்ப போட்டால் தான் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். ஓகேவா? இப்போ போயிட்டு மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து கொதிச்சுன்னு இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், மீனை வந்து ஆஞ்சாச்சு. இப்போ இது வந்து வாஷ் பண்ணணும். அதில் வந்து உப்பு போட்டு தான் அதில் நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் போகும். உப்பு போட்டு எல்லாமா போட்டாச்சு. அடுத்தது வாஷ் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நல்லா சுண்டிச்சா. இப்போ வந்து பூண்டு போடணும். ஓகேவா? பூண்டு நசுக்கி பூண்டு போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிடுச்சு. இதில் வந்து மீன் போட்டுடலாம். ஓகேவா? மீன் போட்டாச்சு. அடுத்தது லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்குறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, மீன் குழம்பு ரெடி. இறக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டாச்சு. அடுத்தது மீன் போட போகிறேன். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு சமையல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹலோ, சொல்லு. மேகு கால் பண்ணாளா உனக்கு? காலையிலேருந்து கால் பண்ணிட்டே இருக்காடா அவன் பேசுறதுக்கு. ஓகே, சமையல் முடிஞ்சிடுச்சு. மீன் குழம்பு வச்சாச்சு. நான் சாப்பிட போகிறேன். எனக்கு இன்னும் நான் சாப்பிடவே இல்லை, பசியாக இருக்குது. காலையிலேருந்து சாப்பிடல, ரொம்ப டயர்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த குழம்பு வச்ச வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.